அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புதுசாக ஒரு டெம்ப்ளேட் சிக்கியிருக்கு சமூக வலைத்தளங்களில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவிற்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு பெண் ரசிகை பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் வந்துட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய சொத்தை எல்லாம் விற்று தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன பேசியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய உளவியல் சிக்கல் என்ன, எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்போம். முதலாவதாக அந்த பெண் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற காணொலியை பார்த்து விடுவோம். இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையோ ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப எப்படின்னா 100 நாள்ல ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள்ல யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர சொந்த பணத்தை அவ்வளவு காசு மக்களுக்காக செலவு பண்றாரு. ஆமாண்ணா, யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்ட வித்துதோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா, ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றாருன்னு சொல்லுவீங்க? ஏன்னா 700 கோடி சொல்றாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி எடுத்துக்கோங்க. 1 கோடி கூட அவரோட சிலிண்டர் அனுப்பிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா, தாய்மாமன் தங்க முதல்ல அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே எத்தனை 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறதே 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. எப்படிமா சொந்த பணம் செலவு பண்ணுவாரு? கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா? சாக்கு மேல சாக்குங்க. இந்த காணொலியில அவரு சொந்த இடத்த வித்து உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாராம். முதலாவதா 100 நாள்ல அவர் ஆட்சிக்கு கஜானாவே ஃபில் பண்ணிட்டார் அப்படின்றாங்க. கஜானான்றது இந்த மன்னர் காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படிலாம் அந்த மாதிரி கஜானாலாம் கிடையாது. அது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய சொல்லு. ரெவென்யூ ஃப்ளோ, எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ளோ அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்படியே கஜானா அப்படின்னு ஒன்று இருந்து அதுக்குள்ளே கோடி கோடி அப்படியே பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விளக்கம் சொல்லியாச்சு. ஆனாலும் கூட இப்போ நின்றுக்கிட்டு கஜானாவை ஃபில் பண்ணிட்டாரு, கஜானா அப்படியே நிரம்பி வலியுது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு பணம் இல்லையா அந்த கஜானால? அப்போ தமிழ்நாடு இதுக்கு மேலே வளர முடியாதா? ஐயோ, என்ன பண்ணுறது? அப்போது கஜானா வேற எங்கேயாவது வாடகைக்கு எடுக்கணுமோ? கஜானா வாடகைக்கு எடுத்து அங்கே தான் வர்ற பணத்தெல்லாம். ஏன்னா விஜய் அவர்கள் 1,00,000 கோடி முதலீடு கொண்டு வந்துட்டாராமே 100 நாளில். அப்போ இன்னும் ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா ஒரு 5-6 லட்சம் கோடி வந்துடும் முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டை நோக்கி. ஆகவே நிறைய ரெவென்யூ வருமே. கஜானா ஏற்கனவே ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன இது? இப்படியெல்லாம் உட்காந்து பேச வேண்டிய நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டோடைய பைசா ஒரு பைசாவை கூட தொடலையாம். கவர்மெண்ட் பைசாவில் எதுவுமே செய்யலையாம். முழுக்க இவங்க அண்ணன் சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு ஃபிலிமில் சம்பாதிச்சாராம். அந்த பைசால தான் எல்லாமே செய்கிறாராம். அவர் சொந்த பணத்திலேருந்து மக்களுக்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் முதலமைச்சராகவே இருக்க முடியாது அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதலமைச்சராக எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டாருன்னா அவர் எப்படி முதலமைச்சர் அவருடைய பதவியை எப்படி தக்க வச்சுக்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, அவர் தேர்தல் பத்திரத்திலேயே 700 கோடி தான் காட்டியிருக்காரு அஃபிடவிட்ல. அந்த 700 கோடியை வச்சு எத்தனை குடும்பங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கணக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. வேற ஒரு குடும்பத்திற்கு 1 கோடின்னு கணக்கெடுத்தா 700 குடும்பங்களுக்கு தானே செய்ய முடியும். ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடியாக செலவழிக்குது அரசாங்கம். அப்போ வருமானம் எவ்வளோ வருது? ஒரு குடும்பத்திற்கே 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு அரசாங்கம் இருக்குன்னு சொன்னால் அப்போ வருமானம் ஒரு சில பல கோடிகள் ஒரு குடும்பத்தால் லாபம் அடையணுமே அரசாங்கம். அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்படையாகவே எதையுமே யோசிக்க தெரியாத
ஒரு முட்டாள் கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. கஜானான்னு சொல்லி பேசுனாங்கல்ல, கஜானான்றது என்னன்னு சொல்லி கேட்டோம்னாக்க டீ கடையிலலாம் உட்காந்து இந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருந்து கல்லாப்பட்டிக்குள்ளே பணத்தை வாங்கி போடுவாங்க பாருங்க, அதுதான் கஜானா. அந்த மாதிரி தான் ஒரு கஜானா இருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உட்காந்துருந்து கஜானாவை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசாங்கத்தை நடத்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எப்படி தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்றது புரியல. இந்த பெண்மணி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அவங்களும் இதே தான். அவங்க தான் விதை போட்டதே முதல்ல இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எங்கள் சொந்த காசை தருவேன்னு தானே சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன் உதவித்தொகை அப்படின்னு. ஆமா நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. யாரு யோசிக்கிற சிந்திக்க திறனற்றவர்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுல இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசுறாங்க பாருங்க. எதுவுமே குறைந்தபட்சம் எதையுமே யோசிக்க தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்கன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்கன்றத பாருங்கள். இதையெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பொய்களையும் புரட்டுகளையும் இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டமைச்சிருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள். யாரையுமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கான திறனை கூட வளர்க்க விடலை. கொஞ்சம் கூட யோசிக்கிற திறமை கிடையாது. அந்த அளவில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. பொய்களையும் அவதூறுகளையும் மட்டுமே கட்டமைச்சு தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இப்போ இந்த பெண்மணி பேசக்கூடிய காணொலி இருக்கு பாருங்க, இதையெல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுடைய காணொலிகளை பார்க்குறப்போ ஓகே அந்த பெண்மணி பேசுகிறது தவறு அப்படின்றது மக்களுக்கு புரியுது. ஆனால் நிறைய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலாக இந்த ஒரு வீடியோ மட்டும் கட்டாகி பரவுது பாருங்க, இவங்க பேசக்கூடிய அந்த கிளிப்பு மட்டும், அதை பார்த்து நிறைய பேர் அதுவே உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்தே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. 100% எல்லாருக்குமே இந்த பெண்மணி பேசுறது தவறு, இது உண்மை இல்லை, இந்த பெண்ணுக்கு இப்போ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. இதில் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே பேர் நம்புகிறாங்க இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்கிறதுக்கே சிரமமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டங்க. ஊபி பீகாரில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்றதுக்கு ஒரு காரணமாவது இருக்குது. அவங்களுக்கு படிப்பு சரியாக போய் சேரலை. இங்கே படிப்பு கல்வி எல்லாம் நல்லபடியாக போய் சேர்ந்தும் கூட இப்படிலாம் இருக்காங்களேன்னு நினச்சி பார்க்குறதுக்கு தான் வேதனையாக இருக்குது. பேசாமல் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஏதாவது ஒரு தனி நாடு ஏதாவது இது பண்ணி போயிடலாம் போல இருக்குங்க. முடியலைங்க இவங்களோட. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்மெல்லாம் ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம தான் தனியாக பைத்தியம் மாதிரி தெரியும் அவங்களோட கண்ணுக்கு. ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க போல இருக்கு. இவங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் நாட்டில் இருந்தா விஜய் அவர்கள் தான் பெர்மனண்ட்டாக சிஎம். ஏன் அவர் பிஎம்ஏ ஆயிடலாம். நார்த் இந்தியாவிலலாம் விஜய் தளபதின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் விஜய் தளபதி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகளும் முட்டாள்களும் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த மாதிரிப்பட்ட முதலமைச்சர் என்ன பிரதமரே ஆயிடலாம். அதுவும் பெர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம், அமெரிக்கா ஆஸ்திரேலியா மாதிரி ஏதாவது நாடெல்லாம் வந்து போக முடிஞ்சவங்க போயிருங்க. இந்த நாட்டில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இல்லை நம்மளெல்லாம் நாடு கடத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்க முடியலைங்க. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களில் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்களை கூட அறிவோடு பேசுகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட பார்த்ததில்லை. இந்த தற்குறி கூட்டத்துக்கிட்ட தான் நம்ம தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஜிடிபி, சமூக நீதி கொள்கைகள் இதையெல்லாம் நம்ம இந்த தற்குறி கூட்டத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கைஸ். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நியூ தமிழ்நாடு, இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நார்த் இந்தியாவில் எங்கேயாவது கூட போய் வாழ்ந்துடலாம் போல், அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது. இந்த பெண்மணி இன்னைக்கு பேசின இந்த கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.